வணக்கம் மக்களே! நீங்க பார்க்கறது ஸ்ரீபாலா விலாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. இன்னைக்கு புதன்கிழமை. உங்கள் அனைவருக்கும் இனிய சக்கர தாழ்வாள் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு விஷ்ணுவோட ஆயுதமான சக்கர தாழ்வாள் பொறந்த நாள். அதனால தான் சக்கர தாழ்வாள் ஜெயந்தின்னு சொல்றேன். இன்னைக்கு நவக்கிரக சீரிஸ் எபிசோட் 4 புதன் பகவான பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தந்தை செஞ்ச தவறால தன்னோட பெத்த அம்மாவோட அன்பு கிடைக்காம போனது. தான் ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிக்காம, ஒரு திருநங்கைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலைமைக்கு காரணம் தன்னோட சந்திர வம்சத்த சேர்ந்தவங்க பொறப்புலயும் குணத்திலயும் நல்லவங்களா இருந்தாலும், எந்த பாவமும் அறியாத சந்திர வம்சத்த சேர்ந்த நெறைய பேர் நெறைய கஷ்டங்கள சந்திச்சிருக்கு. நம்ம அப்பா தான் காரணம்னு தான் அப்பாவையே கொல்ற அளவுக்கு கோவம் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இவரோட பிறப்ப பத்தி பார்க்கலாம். நான் போன வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சந்திர பகவானுக்கு 27 மனைவிகள் இருந்தாலும், அவர் ரோகிணி கிட்ட மட்டும் அன்பு காட்டுறதுனால, கோவப்பட்ட தக்ஷன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்தாரு. அதன் பிறகு அதன் பிறகு சந்திர பகவான் சிவபெருமான நாடினாரு. அதன் பிறகு சந்திரனுக்கு அதே 15 நாள் ஒளி வளர சிவபெருமான் செஞ்சாரு. அதுக்கு பின்னாடிதான் சந்திர பகவான் விநாயக பெருமானோட உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சு விநாயகர் கிட்ட இருந்து அதே மாதிரி ஒரு சாபத்தை வாங்கிக்கிட்டாரு. அந்த சம்பவத்துல இருந்துதான் 15 திதிகள். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமின்னு 15 திதிகளும் உருவாச்சு. இப்போ புதன் பகவானோட பிறப்பை பத்தி பார்ப்போம். சந்திர பகவான் தனக்கு ஏற்கனவே 27 மனைவிகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும், குரு பகவான் ப்ரஹஸ்பதி மனைவியான தாரா தேவியை கடந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தாரகாமய போர் வந்துச்சு. அப்போ பிரம்மதேவன் தலையிட்டு, சந்திரா, உனக்கு தான் 27 மனைவிகள் இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க மனைவி மேல ஏன் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி தாராதேவியை குரு பகவான் கூட அனுப்பிடுறாங்க. அதன் பிறகு தாராதேவி பிரெக்னன்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தாரு. அப்போ குரு பகவான் அது தன்னோட பையனா இருக்கான்னு நினைச்சுப்பாரு. ஆனா தாராதேவிக்கே தெரியும்ல, அது சந்திரனோட மகன்னு சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு பச்சை கலர்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுவும் ஒரு ஆண் குழந்தை. அவர்தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற புதன் பகவான். புதன் பகவான் செவ்வாய் பகவானுக்கு ஆப்போசிட். ஏன் அப்படி சொல்லணும்னா, செவ்வாய் பகவான் சிவப்பா இருப்பாரு, சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுப்பாரு. புதன் பகவான் புதன்கிழமை பிறந்தவரு. அவர் பார்க்க பச்சையா இருப்பாரு. அவர் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி தாவர வர்ணன். அது அவரு செடிகள் மாதிரி பச்சை நிற உடம்போடையும் பச்சை கலர் ட்ரெஸ் போடுறவரும் இருந்தாரு. அப்பா செஞ்ச தப்பாலதான் தனக்கு தன்னோட பெத்த அம்மா அன்பு கிடைக்காம போச்சுன்னு அப்பாவையே வெறுத்தாரு. அதுக்கப்புறம் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சாரு. அதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணுவையே தன் குருவா தேர்ந்தெடுத்தாரு. மகாவிஷ்ணுவோட சீடனா அவர் இருந்ததுனால மகாவிஷ்ணுவோட சக்தி வாய்ந்த இரட்டை மகன்களான பாலாவும் உற்சகாவும் புதன் பகவானுக்கு நண்பர்கள் ஆனாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய ஆயக்கலைகள் 64 அறிவு கலைகள்ல சிறந்தவரா இருந்தாரு. மகாவிஷ்ணுவை தன்னோட குருவா தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட இருந்து ஆயக்கலைகள் 64, போர்க்கலைகள், அப்புறம் அறிவு கலைகள், கல்வி கலைய சிறந்து விளங்கினாரு. நம்ம சரஸ்வதி தேவியையே மிஞ்சறாளுக்கு அறிவின் கடவுளா அவர் மாறினாரு. அதனால அவர் புத்திகாரகன்னு அழைக்கப்பட்டாரு. இன்னொன்னு, ஒரு நாள் அவர் தவம் பண்ணிக்கிட்டு இன்னொன்னு கதைப்படி சந்திர பகவானோட 27 மனைவிகள் தான் புதனை வளர்த்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாம புதன் பகவான் ஒரு நாள் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆசைகள் துறந்து காட்டுக்கு போய் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் தவம் பண்ணி அழகு இருந்தவரா, சகல கலைகள் கற்றவரா இருந்தாரு. ஒரு நாள் ஒரு தேவலோக பெண் புதனை லவ் பண்ணா.
புதன் பகவான் கிட்ட தன்னோட லவ்வ சொன்னான். ஆனா புதன் பகவான், என் சின்ன வயசுல எனக்கு நடந்த நிலைமை வேற எந்த குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ண நிராகரிச்சுட்டாரு. இதனால கோவப்பட்ட த அந்த பொண்ணு புதனுக்கு புதன திருநங்கையா மாற சொல்லி ஒரு சாபம் குடுத்திருப்பா. அப்படி புதன் பகவான் உருவம் மாறி திருநங்கையா ஆயிட்டாரு. அதன் பிறகு மகாவிஷ்ணுவ நோக்கி தவம் இருந்தாரு. மகாவிஷ்ணு காப்பாளரா இருந்தாலும், தான் சீடனுக்கு நீ சிவபெருமான நோக்கி தவம் இருன்னு சொல்றாரு. ஏன்டா இந்த நவக்கிரகங்கள் உங்கள் சிவபக்தியில விஷ்ணுவ கூட வணங்கவே மாட்டானுங்க போல. நானே எல்லா கடவுள்களையும் சமமா வணங்குறவன். ஆனா நான் ஒரு தீவிர முருக பக்தன். ஆனா நான் எல்லா கடவுள்களையும் சமமா தான் வணங்குறேன். ஆனா இவங்க இந்த விஷ்ணுவ வணங்காம இருந்ததுனால தான் எல்லா விஷ்ணு கோவில்லயும் நவக்கிரக சன்னதி இல்ல. சரி, நம்ம கதைக்குள்ள போவோம். அதன்படி அவர் மறுபடியும் அவர் சிவபெருமான் கிட்ட இருந்து சாபம் நீங்கினாரு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் சுத்தியமனன் அப்படின்னு ஒரு ராஜா காட்டுக்கு போயிருப்பாரு. அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல குளிச்சிருப்பாரு. ஆனா சுத்தியமனனுக்கு தெரியாது. அந்த குளம் சாதாரண குளம் கிடையாது. பார்வதி தேவியால சபிக்கப்பட்ட குளம். அந்த குளத்துல யாராவது குளிச்சா அவங்க ஆணா இருந்து பெண்ணா ஆயிடுவாங்க. அதனால அவங்க அவர் பெண்ணாவே மாறிட்டாரு. அதன் பிறகு புதன் பகவான் நரண்டரனா தெரிஞ்சுக்கிட்டு, இவ என் இவ என்னடா திருநங்கையா மாறினாலும் நமக்கு ஏத்தவன்னு அவள ஏத்துப்பாரு. ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட புதன் பகவானுக்கு ஒரு திருநங்கை ஒரு திருநங்கை மனைவியா கிடைச்சிருக்கா. இதுவே புதன் பகவானோட துரதிர்ஷ்டம் தான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் சுத்தியமுனன் கூட இருந்தவங்க சுத்தியமுனனை தேடி வந்தாங்க. அப்போ புதன் பகவான், இவன் பார்வதி தேவியால சபிக்கப்பட்ட குளத்துல குளிச்சு இப்போ ஆணா இருந்து பெண்ணாக இருக்கான் அப்படின்னு சொல்லிப்பாரு. சுத்தியமுனன் தன்னோட நிலைமைக்காக சிவபெருமான நோக்கி தவம் புரிஞ்சப்பாரு. சிவபெருமான் உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொன்னாரு. அப்போ என்னோட சாபத்தை நீக்கிறீங்கன்னு சொன்னாரு. அது முடியாதுன்னு சிவபெருமான் மறுத்தாரு. அப்போ நான் இப்படியே நிரந்தரமா பொண்ணாக தானே இருக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ ஒரு நீ 1 வருஷத்துக்கு ஒரு தடவ ஆணாவும், அடுத்த 1 வருஷத்துக்கு பெண்ணாவும் இருப்பேன்னு சிவபெருமான் வரம் குடுத்தாரு. அப்படி புதன் பகவானுக்கும் இலாதேவின்னு அழைக்கப்படுற சுத்தியமன்னனுக்கும் பொறந்தவர் தான் புரூரவஸ். ஆல்ரெடி இவரை பத்தி நான் அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தியை பத்தின அந்த பார்ட் 3 வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் பாருங்க. இது மட்டும் இல்ல, தன்னோட அப்பா செஞ்ச தப்பால தனக்கு பெத்த அம்மாவோட அன்பு கிடைக்காம போச்சு. நம்ம ஒரு திருநங்கைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கோவத்தால அப்பா சந்திரனையே கழுத்தை நினைச்சு கொல்ற அளவுக்கு புதனுக்கு கோவம் இருந்தது. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்மளோட அப்பா தானே, நம்ம அப்பாவை கொண்டா நமக்குதான் பித்துர்கத்தி தோஷம் வரும்னு அப்பாவை கொல்லாம அப்பா சந்திரனை இன்னமும் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நான் சந்திர பகவான் பத்தின வீடியோல நான் சொன்ன மாதிரி சந்திர பகவானுக்கு வர்ச்சஸ், பத்திரா, ஜோத்ஸ்னகாரி, புதன்னு 4 பசங்க இருந்தாங்க. ஆனா அதுல சந்திரனை வெறுக்கிற ஒரே பையன் புதன் பகவான் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவோட பசங்களான பாலா உத்சகாக்கு சிறந்த நண்பனாவும் புதன் இறந்திருந்தான். இன்னொன்னு, சிவபெருமான் அவனுக்கு புத்திகாரகன் அப்படின்னு அவனுக்கு பெயரை வச்சாரு. அப்படியே புதன் புத்திகாரகன் அழைக்கப்பட்டாரு. புதன் பகவான் 4 கைகளா அபயம், கதாயுதம், வால், அதாவது ஸ்வால்டுங்கிற வால், கேடயம் ஏந்தி சிங்கத்து மேல உட்கார்ந்து இருப்பாரு. சில இடங்களை யாழி மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு நாள்
தேவர்கள் புதன் தவம் பண்ணிக்கும் ஒரு சிங்கத்தை ஏவி விட்டாங்க. ஆனா புத்திசாலியான புதன் ஆக்ரோஷமான சிங்கத்தையே தன்னோட வாகனமா ஆக்கிக்கிட்டாரு. இன்னொரு கதை பத்தி யாழி அறிவு, பொறுமை அப்புறம் பலத்துக்கு எதிர்த்து காட்டுங்கிறனால சிவபெருமான் யாழிய புதனுக்கு வாகனமா ஆக்குனாருன்னு சொல்றாங்க. புதன் பகவானுக்கு புருரவசோட வம்சாவளியில பிறந்தவங்க தான் இந்திர சந்திர வம்சம். இந்த சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்க என்னதான் நல்லவனுங்களா இருந்தாலும் ரொம்பவும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. சிவபெருமானோட மருமகன், சிவபெருமானோட மூத்த பொண்ணான அசோக சுந்தரியோட கணவனான நகுசன் அகத்தியர்கிட்ட இருந்து சாபம் வாங்கிட்டு பாம்பா மாறினது. அதன் பிறகு யுதிஷ்டிரரை பார்த்தரும் தான் தன்னோட சாபம் நீங்கினது. யயாதிக்கு தன்னோட மாமனாரான அந்த சுக்கிரன் சாபம் கொடுத்தது. பாண்டு மான்னு நினைச்சு கிண்டமா முனிவர்னு ஒரு முனிவரை அம்பு விட்டு கொண்டு அந்த முனிவர் கிட்ட இருந்து சாபம் வாங்கினது. புருரவஸ் தன்னோட மனைவி ஊர்வசிய பிரிஞ்சு வாழ்ந்து கஷ்டப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் சந்திரன் தான். நம்ம கிருஷ்ணர் அஷ்டமி நவமியில் நம்ம கிருஷ்ணரோட அமரம் அஷ்டமி நவமியில பிறந்து கஷ்டப்படுத்துறதுக்கு சந்திரன் தான் காரணம். தான் சொந்த பையனையே கஷ்டப்படுத்துறதுக்கு காரணமே சந்திரன் தான். இதனால மகாவிஷ்ணுக்கு சந்திரன் மேல கோபம் இல்ல, சந்திரன் அவரை தண்டிக்கவும் இல்ல. சந்திரன் தான் தப்ப திருந்தி மனம் மாறி வாழ்ந்திருப்பாரு. ஆனா சந்திரன் செஞ்ச தப்புகளுக்கு அவரோட பையன் புதன் எப்பவுமே அவரை மன்னிக்கவே மாட்டாரு. இது மட்டும் இல்லாம புதன் பகவான் புத்திசாலியா இருந்தாரு. தன்னோட புத்திசாலித்தனம் எல்லாத்துக்குமே ஒரு எல்லைய கடக்கும். அறிவின் கடவுள் தான் இந்த புதன் பகவான். எல்லாத்துக்குமே அறிவு வேணும். புதன் பகவான புதன்கிழமையில வழிபட்டா படிப்புல கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களுக்கு உடனே படிப்பு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியல கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் புதன் பகவானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் இதயத்தை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.